அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீரை வச்சு ஒரு நபரை வசியம் செய்யக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், உங்களுடைய சொல் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இதை வச்சு கணவன் மனைவி மேலே மட்டும்தான் இந்த வசிய பிரயோக முறையை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பிரயோக முறையை வச்சு யாரை வேண்டுமானாலும் நம்ம வசியம் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள் உங்கள் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களை தொழில் பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மாமியார் மாமனார் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார் வேண்டுமானாலும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி நம்மளுடைய சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும். இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா பின் விளைவுகள்லாம் கிடையாது. இது முழுக்க ஒரு தாந்திரீக பிரயோக முறை. சரிங்களா? இதுவும் அனுபவத்தில் கை கண்டு கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பிரயோக முறை இது. சரிங்களா? இதுவும் ஒரு சில பேர்களுக்கு நான் இந்த பிரயோக முறையை பண்ணி கொடுத்து தான் ரொம்ப ரிசல்ட்டு நல்லா இருந்திருக்கு. சரிங்களா? அதே போல் இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமைன்றோ இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கினோ இல்லை அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் இந்த உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சுக்குங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை என்ன செஞ்சுங்கன்னா ஏற்றிட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா வெறுந்தரையில் உட்காராமல் அந்த தரையில் ஒரு விரிப்பு துணி ஒன்று விரித்து அதன் மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா உட்காந்துக்குங்க. இந்த தாந்திரீக முறை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு இளநீ ஒன்று தேவைப்படும். சரிங்களா? இளநீ. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செம்புலான ஒரு செம்பு தெரியுங்களா, ஒரு மண் செம்பு குடம் ஒன்று தேவை. செம்பு குடம்னா சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு செம்பு பாத்திரத்திலான ஒரு குடமும் தேவைப்படும். இல்லை செம்பு பாத்திரம் கிடைக்காத பட்சத்தில் மண் பாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு கைக்கு அடக்கமான ஒரு மண் பாத்திரம் மாதிரி ஒரு பானை மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? வாங்கிட்டு அந்த இளநீரை என்ன செய்றீங்கன்னா வெட்டி என்ன செய்வீங்கன்னா அந்த மண் பாத்திரத்திலேயோ இல்லை செம்பு பாத்திரத்திலேயோ அந்த இளநீர் தண்ணி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் என்ன செஞ்சுன்னா ஏலக்காய், வெட்டி வேறு, லவங்கம், சரிங்களா, 3 கிராம்பு 3 கிராம்பு அதோடு என்ன செஞ்சுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் என்ன செஞ்சுருங்கன்னா அதில் போட்டுட்டு அந்த இளநீர் ஊற்றின அந்த பாத்திரத்தை உங்களுடைய உள்ளங்கையில் கையை ஒன்று மேலே ஒன்றா கையை வச்சுக்கிட்டு அதன் மேலே இந்த செம்பு பாத்திரத்தை வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை, அதாவது ஓம் ஆம் ஏம் வசி வசி ஸ்வாஹ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசுக்குள்ளே நிலைநிறுத்தி கண்ணை மூடி புருவ மத்தியில் அவருடைய உருவத்தை மனசில் இருக்கிறது போல் கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மேலே ஏற்ற ஆரம்பிங்க. ஏற்றி முடித்த பிறகு அந்த நீரை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியாமல் குடிக்க கொடுத்தாலும் சரி இல்லை அவங்க மேலே தெரியாமல் தெளித்து விட்டாலும் சரி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. சரிங்களா? அவங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு செய்யவே மாட்டாங்க. இது முழுக்க ஒரு தாந்திரீக பிரயோக முறை. எப்படி வசிய பிரயோகம் பண்ணுறோமோ அதுக்கு ஈடான சக்தி இந்த பிரயோக முறைக்கும் இருக்குது. அதே போல் நீங்களும் கொஞ்சோண்டு இந்த நீரை குடிச்சிடணும். சரிங்களா?
குடிச்சிட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு இந்த நீரை என்ன செஞ்சீங்கன்னா வடிகட்டி என்ன செய்யணும்னா அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாலும் சரி, இல்லை தீர்த்தம் போல் அவங்க தலையில் நீங்கள் சொல்லி தொளிச்சு விட்டாலும் சரி, கோவிலில் கொடுத்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் நீங்கள் தொளிச்சு விட்டாலும் சரி, அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா முழுக்க உங்களுடைய பேச்சுக்கு மயங்கி உங்களுடைய பேச்சு தான் வேதவாக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வசியமாகி போயிடுவாங்க. இந்த பிரயோக முறையை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த பிரயோக முறையில் எந்த விதமான பின்விளைவுகளும் கிடையாது. சரிங்களா? நான் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் இந்த பிரயோக முறையை சொல்லியிருக்கேன். எல்லாருமே இந்த பிரயோக முறையை செஞ்சு பாருங்கள். தவறான நோக்கத்திற்கு இந்த பிரயோக முறையை யாரும் பயன்படுத்திட வேண்டாம். சரிங்களா? முழுக்க உண்மையிலேயே இந்த விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியவங்க இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.